விவாகரத்து கிடைக்கும் வரை நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நடிகர் ரவிமோகன் பேட்டி கொடுத்திருக்காரு. சாதுவாக இருந்த என்னை சிலர் சீண்ட முயற்சிக்கிறாங்க. என்னுடைய 95% படங்கள் வெற்றி பெற்று இருக்குது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய படங்களை நான் நடிச்சிருக்கேன். என்னுடைய பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. பாசத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. பாதுகாவலரோட என்னுடைய பிள்ளைகளை அனுப்புறாங்க. அவங்களோட நான் ஃபோன்ல கூட பேச முடிய மாட்டேங்குது. நான் பார்க்காத ஹீரோயினா என் வேலையை அழகான பெண்களோட நடிக்கிறது தான். ஒரே நாள்ல என்னால் விவாகரத்து செஞ்சிருக்க முடியும். ஆனால் என் குழந்தைகளுக்காக நான் அமைதியாக இருந்தேன். ஏற்கனவே என் மேலே பல கோடி கடன் வழக்கு இருக்குது. ஆனாலும் நான் சிரித்தபடி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். சினிமா துறையில் என் மேலே ஒரு கருப்பு புள்ளி கூட கிடையாது. குழந்தைகளை பார்க்க விடாததால் என்னை நானே வருத்திக்கிறேன். அவங்க எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமாக போவேன். அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. ஏஐ மூலம் எடிட் பண்ணி எனக்கு எதிராக பரப்புகிறாங்க. எனக்கு நடந்தது பிளாக்மெயில் கல்யாணம். கையை அறுத்துக்கிட்டே என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க. 3 எழுத்து இட்லி நடிகை தான் என்னுடைய குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்கன்ட்டு ரவிமோகன் ரொம்ப உருக்கமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். பார்க்கவே கஷ்டமாக இருந்ததுங்க.